ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மேங்கோ ரைஸ், அது கூட வந்து மட்டன் சுக்கா, இது ரெண்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பீசஸாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ மட்டன் வந்து ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஜீரகம், சோம்பு, தனியா, மிளகு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் வறுத்துட்ருக்கிற டைம்லேயே இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவோட கலர் மாறி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம வெறும் மட்டனை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மட்டனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மட்டனை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு கிரேவியாக ஒயிட் ரைஸோடு உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக நல்லா சுக்காவாக பண்ண போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மட்டனை வந்து நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டன் வெந்துட்டுருக்கிற டைம்லேயே நம்ம மேங்கோ ரைஸ்க்கு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸு மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பாக இருக்கிற மாங்காய் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காவை திருவும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதா பார்த்து திருவிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காவை ஃபுல்லாத்தையும் நான் திருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரையாக சுக்காவாக வந்திருக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா. நீங்கள் இதை வந்து ஒயிட் ரைஸ்க்கு, ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் யூசுவலாக மேங்கோ ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அந்த மட்டன் சுக்கா பண்ணுவேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதோட காம்பினேஷனு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேங்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சவொடனே இதில் வந்து கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்ப இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டா கலர் மாறும்போது, இதில கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு, அதையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இதுலயே உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை சேர்த்து கூட நீங்க வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துட்டு, இப்ப இது கூடவே வந்து கொஞ்சமா காஞ்ச மொளகா, கொஞ்சம் இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா பெருங்காயம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் இதில சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா பச்சை மிளகாவ 2ஆ கீறி இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாங்காவ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா இதில வந்து கொஞ்சமா இஞ்சிய வந்து நல்லா நீள நீளமா கட் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. இந்த மேங்கோ ரைஸில பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஃப்ளேவரோட அந்த இஞ்சியும் வந்து அங்கங்க கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இஞ்சிய வந்து சேர்த்துட்டு, இது கூடவே வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து நான் இங்க வேக வச்ச சாதம் வந்து இதில சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அரிசியில செஞ்சுக்கணுன்னா கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சாதத்த சேர்த்துட்டு, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா அரிசியெல்லாம் உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரைஸ் வந்து உங்க மாங்கா புளிப்புக்கு ஏத்த மாரி கூட குறைய ஆகும். உங்க மாங்கா ரொம்ப புளிக்கிற மாரி இருந்ததுன்னா, ரைஸ் வந்து கூட சேர்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ, அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மட்டன் சுக்காவோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ, இதே மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.